ஒரு அமலின் சிறப்புகளை நாம் தெரிந்து கொண்டு வைத்தால் அதனுடைய எதிர்பார்ப்புகள் அல்லாஹ்வுடைய இடத்தில் அதிகமானதாக இருக்கும். ஒரு முஃமினின் எந்த செயலும் வீணானது கிடையாது. எந்த ஒரு சிறிய அமல் செய்தாலும் அல்லாஹ் உனக்காகத்தான் செய்தேன், நீ கட்டளையிட்டது என்று சிறிய அமலை கூட அல்லாஹ்விடத்தில் பெரிய பொருத்தத்திற்கு உரியதாக ஆக்கிவிடலாம். அவ்வாறு நாம் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கு வேண்டுமென்றால் அந்த அமலின் மகத்துவம் நமக்கு புரிய வேண்டும். அனைத்து அமலுக்கும் கூலியை அல்லாஹ் நிர்ணயித்தான். ரமலானுடைய நோன்பிற்கு மட்டும் நிர்ணயிக்கவில்லை. அது எனக்கு உரியது, நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். ரமலானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் ரமலானை பற்றி கூறும்போது, ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள்